மோனிகா, நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், இந்த சுண்டலி தொல்லை தாங்கல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆமாண்ணே, சாப்பிடணும்னு ஏதோ பொருள் சின்ன எடுத்து சாப்பிடுறது, என் புது ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருது. அண்ணே அங்க பாரு, அந்த சுண்டலி ரோடு பாரு, அத உடனே நான் அடியிலேத்த. மோனிகா, அந்த சுண்டலி அடிச்சா அது ஒரே ரத்தம் ஆயிடும், பிசு பிசுன்னு. ஐயா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. அட அண்ணே, அதெல்லாம் பாத்து நீங்க வேலைக்கு ஆகுமா? எங்க இந்த கல்ல புடிச்சி அத ஒரே அடி அடினே. அடிக்கிறேன் பார்த்தா. அடி 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 அடி. மோனிகா, அந்த எலி அடிச்சிட்டேன். அட அண்ணே, என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த சுண்டலி அடிச்சி இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டியே, என்னண்ணே நீ? மோனிகா, என்ன பேசுற நீ? நீ தானே இந்த எலி அடிக்கிறதுக்கு கல்ல கொடுத்த. இப்ப நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்ற? எலி கடிச்சிச்சே, எலி கடிச்சிச்சே. ஐயோ, என்னண்ணே உன் வாயில இருந்து ரெண்டு பல்லு பெருசா வந்து நிக்குது. தெரியல மோனிகா, ஒருவேளை பல்லு பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். எல பிரபு, என்னால ரெண்டு பல்லு பேய்க்கு இருக்கிற மாதிரி பெருசா நீட்டிட்டு நிக்கு. ஆமா, என்ன ஒரு சுண்டலி கடிச்சிச்சு, பல்லு பெருசா வந்துச்சு. அது எப்படி இல்ல ரெண்டு பல்லு முளைக்கும் உனக்கு? அம்மா, பல்லு முளைக்கிறது நல்லது தானம்மா. அண்ணனுக்கு கொஞ்சம் பெருசா முளைச்சிருக்கு, அதுல என்னமா இருக்கு? எல, அது அளவா முளைச்சிருந்தா கவலை இல்லல, அது பெருசா எல்லாம் முளைச்சிருக்கு. நான் உடனே டாக்டரை கூப்பிடுறேன். டாக்டர், என் பிள்ளைக்கு ரெண்டு பல்லு பெருசா முளைச்சிருக்கு, சீக்கிரம் வந்து அதை கொஞ்சம் உடைச்சு விடுங்க. நான் உடனே வரேன். சீக்கிரம் சொல்லுங்க, யார் பல்ல உடைக்கணும்? வாங்க டாக்டர், என்ற. சரி சரி, உங்க பல்லு தானா? தோ இப்ப உடைக்கிறேன். டாக்டர் டாக்டர், என்ற பல்லு இல்ல. என்னது, உங்க பல்ல உடைக்க வேணாமா? அப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அட, பல்ல உடைச்சு விடணும் தான். இப்பதான் சொன்னீங்க பல்ல உடைக்க வேணான்னு. ஐயோ டாக்டர், பல்ல உடைச்சு விடணும் தான், என்ற பல்லு இல்ல, என்ற புள்ள பல்லுதான். சரி சரி, ஏன் இதை நீங்க முன்னாடி சொல்லல? என் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்க. டாக்டர், என் பல்லுதான், உடைச்சா வலிக்காது இல்ல? வலியா? வலினாலே என்னன்னு தெரியாது, கொஞ்சம் பெட்ல படுப்பா. சரிங்க டாக்டர். எங்க வாய காட்டு. எப்பா, உலகத்தையே திறந்து கட்ட சொல்ல, லைட்டா உன் வாயை மட்டும் தர. ஏல, நீ என்ன டாக்டரால பல்ல உடைக்க சொன்ன சுத்தியல் எடுக்கிறல, ஊசி போட்டு பண்ண மாட்டியோ? எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய விடு. டாக்டர், ஊசி இல்ல மருந்து ஏதாவது. ஏமா, கொஞ்ச நேரம் வாய முன்னேறு. பல்ல உடைச்சாச்சு, வேலையும் முடிச்சாச்சு. சீக்கிரமா இட்லி மாவு வாங்கிட்டு அம்மாவை தோசை சுட சொல்லிட்டு நல்லா ஜாலியா சின்சான் பார்த்துட்டே சாப்பிடணும். அங்கிள் அங்கிள், யாரா இருக்கீங்களா? கேக்குதா அங்கிள்? யாரு? அட மோனிகா, நீயாவா? மோனிகா, என்னம்மா இந்த ராத்திரியில வந்திருக்க? என்ன விஷயம்? அங்கிள், வீட்ல இட்லி மாவு தீந்து போச்சு, அதான் வாங்கலான்னு வந்தேன். 1 kg மாவு பாக்கெட் தாங்க அங்கிள். ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேணாமா? இப்பதாம்மா ஒரு 2 நிமிஷம் இருக்கும், ஒரு ஆன்ட்டி வந்து கடைசி மாவு கூட வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப இட்லி மாவே கிடையாது. சரிங்க அங்கிள், பரவாயில்ல. அங்கிள் கடையில வேற மாவு இல்ல, வேற எந்த கடையும் இந்த டைமுக்கு திறந்து வேற இருக்காது. இப்ப என்ன பண்றது? இந்த ஆண்டி தான் மாவு பாக்கெட் வாங்கிட்டு போறாங்களா? அப்ப அவங்க கிட்ட காசு கொடுத்து மாவு வாங்கிக்கலாம். சிம்பிள். ஆண்டி ஆண்டி ஆண்டி, இங்க கீழே பாருங்க, கீழே கீழே. சொல்லு குழந்தை, என்ன விஷயம்? அந்த கடவுளே, இது ரத்த காட்டேரி. ஆமா, நான் ரத்த காட்டேரிதான்.
எனக்கு அந்த மாவு பாக்கெட் வேணும். வாங்கிக்கோ வாங்கிக்கோ, ஆனா சும்மா கொடுக்க முடியாது. சரிங்க ஆண்டி, நான் மாவுக்கு தேவையான காசு கொடுத்துறேன். இல்ல, எனக்கு காசு வேணாம். காசு வேணாமா? அப்ப வேற என்ன ஆண்டி உங்களுக்கு வேணும்? இந்த மாவை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துரு. அதுக்கப்புறம் உங்க வீட்டு பின்னாடி காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்கு வந்துடு. இது சீக்கிரமா அம்மாட்ட கொடுத்து வெங்காய தோசை சுட்டு சாப்பிடணும். அம்மா இங்க பாருங்க, நான் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அட என் செல்ல பொண்ணு, என் தங்கம், இந்த ராத்திரி நேரத்துல போய் கூட என் மாவு வாங்கிட்டு வந்துட்டியே. இந்தானே மாவு பாக்கெட் எடுத்துட்டு போய் உள்ள வை. அம்மா அம்மா, நம்ம வீட்டு பின்னாடி ஒரு காடு இருக்குல்ல, அங்க நான் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேம்மா. அதுக்கு என்னம்மா, நீ தாராளமா போயிட்டு வா. ஆனா நைட்டு வந்துடாத, காலையில வா. ஏன்னா நான் கதவு பூட்டிட்டு நல்லா தூங்குவேன். அம்மா கதவுல சாத்தாதீங்க, நாங்க சீக்கிரமா வந்துருவோம். அண்ணே நீயும் வாண்ணே, போயிட்டு வரலாம். சரி வா, போயிட்டு வந்துடலாம். அட காடு என்ன நைட்ல இவ்ளோ பயங்கரமா இருக்கே, நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. மோனிகா நில்லு, இந்த காட்டுக்கு எதுக்கு இப்ப என்னை கூட்டின்னு வந்த? எனக்கு பயத்துல பாத்ரூம் வர மாதிரியே இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு காடு. அண்ணா இதுக்கே இப்படி பயப்படுறியே, இன்னொரு ரத்த கட்டேரி நம்மள பார்க்க வரப்போகுது, அதுக்கு என்ன பண்ணுவ? மோனிகா, உனக்கு என்ன பைத்தியமா? ரத்த காட்டேரி கூப்பிட்டதுன்னு நீ வந்தது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து காட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டிய. ஆமா ஆமா, ரத்த கட்டேரி தான், வா. மோனிகா, வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? நீ மட்டும் வந்தது இல்லாம உன் அண்ணனையே கூட்டிட்டு வந்திருக்க. இப்ப 2 பேரையும் நான் சாப்பிட போறேன். உங்க 2 பேரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. எதுக்கு வந்தனா? அங்க பாருங்க, யாரும் நடந்து போறாங்க. யாரு அது நடந்து போறது? அண்ணா என்ன மச மச நின்னுட்டு இருக்க, வா ஓடு. நான் தான் இந்த உலகத்திலேயே மோசமான ரத்த காட்டேரி. இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய பன்னி வாகனம். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து பயப்படுவாங்க. நான் அவங்கள பயப்படுத்த வேண்டியதே இல்லை. என் பேரை கேட்டாலே அவங்க பயப்படுவாங்க. மோனிகா, யார் இது உடைச்சது? வாங்கி கொடுத்த பொருளை உடைச்சது மட்டும் இல்லாம தம்பி மேல பழியா போற. முதல்ல போங்க, போ போ. வாங்கி கொடுக்குற பொருளுங்களை ஒன்னுத்தையும் உருப்படியாவே வச்சுக்கிறது இல்ல, எல்லாத்தையும் போட்டு உடைக்குதுங்க. இதனால மூட் அவுட் தான் ஆகுது. மோனிகா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்தின்னு வர? அப்பா அப்பா, ஒரு பயங்கரமான ரத்த கட்டேரி இங்க வருதுப்பா.
எங்க பசங்க அவனை நான் சாப்பிட போறேன். யாருமா நீ? இங்க எதுக்கு வந்த? எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. இந்த உலகத்திலே நான் தான் பெரிய ரத்த காட்டேரி. என்னோட பேரு சிங்கி. யார் அதை சிரிக்கிறது? யார் என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறது? என்னோட பேரு சிங்கி. குட்டி பையா, என்னையா கேலி பண்ற? எனக்கு கோவம் வராது. கோவம் வந்துச்சுன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உன்னை நான் அப்படியே சாப்பிடுறேன். ஐயோ